ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். 2025 தமிழ் மாதங்களில் கார்த்திகை மாத பலன்கள் கடகராசியிலே பிறந்த உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை கிடைக்கவிருக்கின்றது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த கடகராசியிலே பிறந்த உங்களுக்கு ஏற்கனவே அஷ்டமத்து சனியின் தாக்கம் கடுமையாக இருந்து வந்த நிலையில் இந்த கார்த்திகை முதல் நாள் அன்று, அதாவது ஆங்கில தேதிக்கு 17/11/2025 அன்றைய நாளிலே பிற்பகல் 3:12 அளவில் 8ஆம் இடத்திலே உள்ள சனி வக்ர நிலையில் இருந்தவர் வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால உங்களுடைய கடும் போராட்டத்திற்கு ஒரு முடிவு கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாக வருகின்றது. அதோடு இன்னொருத்தர், அவருடைய நண்பராகிய புதன் என்ற கிரகம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல, அதாவது அர்த்த அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கின்ற புதன் என்பவர், புதன் அப்பப்போ மாசக்கிரகம் மாறிக்கிட்டே போய்கிட்டு இருப்பார். அப்பப்போ அஸ்தமனம், அப்பப்போ வக்ரம், இவெல்லாம் நடக்கும். இருந்த போதிலும் இந்த 17/11/2025 அன்றைய தினம் இரவு 6:48 அளவில் அவரும் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். வக்ரம் ஆகின்ற கிரகங்கள் கிட்டத்தட்ட பொதுவாக இயல்பாக என்ன கொடுக்க வேண்டுமோ அந்த இயல்பு நிலையிலே மாறி இல்லாததையும் பொல்லாததையும் கொடுக்க வல்லவர்கள். அப்படி ஆகின்ற காரணத்தினால அந்த வக்ரம் நிவர்த்தி என்பது மிகுந்த ராஜயோக பலனை கொடுக்கும். அந்த வக்ர நிலையிலே தவிடுபொடி ஆகக்கூடிய நிலையில் எல்லா கிரகங்களும் சில துன்பங்களை கொடுத்து வரும் நிலையில் வக்ரம் நிவர்த்தியடைந்து அதிசார ஓட்ட பயணம் எடுக்கும் பொழுது முழுமையான நற்பலன்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அதாவது போன ஜென்மத்தில் எங்கெங்கேயோ புண்ணியம் பண்ணி, அதாவது காணாமல் போயிருக்கின்ற புண்ணியங்களை எல்லாம் தேடி கொண்டு வந்து சேர்த்து உங்களிடம் கொடுப்பார்கள். அதன் பலனாக இந்த ஜென்மத்திலே நல்ல பாக்கியங்களை, நல்ல சுகபோகங்களை அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை இந்த கார்த்திகை முதல் நாள் முதல் கிட்டத்தட்ட 2ஆம் தேதியிலிருந்து வச்சுக்கங்களேன். ஏனென்றால் பிற்பகல் 3:12 அளவில் வக்ர நிவர்த்தி அடைந்து அதிலிருந்து முழுமையான பலன்களை பெறுவதற்கு உங்களை ஆயத்தம் செய்ய காத்திருக்கின்றார்கள். ஆகையினால் மறுநாளில் இருந்து அந்த கார்த்திகை 2ஆம் தேதி விடிவதே உங்களுக்காக விடிவது போல அந்த நாளில் இருந்து உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க தொடங்கும் நேரம். இனி வரிசையாக பார்க்கலாம். இந்த மாதத்தில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நான் அடிப்படையிலிருந்து பார்க்குறதுக்கு முன்னால் இன்னொரு செய்தியையும் பார்த்துடும். கடகராசியிலே பிறந்த உங்களுக்கு யோகாதிபதியாகிய செவ்வாய், அதாவது கடக லக்னம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு முழுக்க முழுக்க ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு கேட்டோம்னா செவ்வாய் தான் முழுக்க முழுக்க யோகத்தை கொடுக்க வல்லவர். பொதுவாக கடகராசி அல்லங்கில் கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பழனிமலை முருகன் உங்களுக்கு எப்பயுமே பக்கத்துணையாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வமாகும். அவருக்கு கீழே இருக்கக்கூடியவர் தான் படை தளபதி ஆகிய செவ்வாய். இந்த படை தளபதி ஆகிய செவ்வாய் கடகராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய ஒரு கிரகம். அப்படிப்பட்டவர் உங்களுக்கு 2ஆம் வீடாகிய சூரியனோடு சேர்ந்து 5ஆம் இடத்திலே அமர்ந்துண்டு பாக்கியாதிபதியாகிய குருவின் பார்வையையும் பெற்று இருக்கின்ற காரணத்தினால அதிரடியான சில ராஜயோகங்களும் உங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது. இதுவரைக்கும் கடகராசியிலே பிறந்தவர்கள் போட்டித் தேர்வு எழுதி நிறைய தோல்விகளை சந்தித்திருக்க வேண்டும். அதாவது எந்த தேர்வானாலும் ஏதாவது ஒரு அரை மார்க்கு, 1/4 மார்க்கு, 3/4 மார்க்கு இந்த மாதிரியான ஒரு பார்டரில் போய் முட்டி மோதி தோல்வியை தழுவக்கூடிய கட்டமாகவே இருந்து வந்தது. இந்த தருணத்தில்
அதிரடிப்படை என்று சொல்லக்கூடிய சூரியனும் செவ்வாய் அவங்கெல்லாம் 2 பேரும் சேர்ந்தாங்கன்னு சொன்னால் அதிரடியாக களத்தில் இறங்கி வேலையை செய்வாங்க. அப்படிப்பட்ட 2 பேரும் ஒன்றிணைந்து 5ஆம் இடத்திலே அமர்ந்து பாக்கியாதிபதியும் அந்த 2 பேரையும் பார்க்கின்ற காரணத்தினால், இப்போ சூரியன் செவ்வாய் குரு 3 பேரும் சேர்ந்து விட்டது போல 3 பேரும் சம்பந்தப்படுகிறார்கள். ஆகையினாலே இந்த அதிரடிப்படை என்பது உங்களை பொறுத்தமட்டில் இந்த மாதத்தில் இருந்து, குறிப்பாக இந்த மாதத்தில் இருந்து, இந்த மாதம் மட்டும் அல்ல, இந்த மாதத்தில் இருந்து உங்களுக்கு நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றி மேல் வெற்றியாக அதிரடியாக பலன்கள் கிடைக்கத் தொடங்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் விளங்குது. போட்டித் தேர்வு எதுவானாலும் சரி, எந்த தேர்வானாலும், குரூப் 1, 2, 3, 4, 5 எந்த தேர்வானாலும் சரி, அல்லங்கில் வங்கி தேர்வுகள், இது போக நீட்டு தேர்வுகள் எதுவானாலும் சரி, போட்டி பந்தயங்களிலே முதல் 10 வெற்றி பெற்றவர்களிலே நீங்களும் ஒருவராக காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம்தான் இந்த கார்த்திகை மாதம். இது கார்த்திகை மாதம் என்பது ஆங்கிலத்திற்கு 17/11/2025 முதல் 15/12/2025 வரை உள்ள காலமாகும். இந்த காலத்தில் உங்களுடைய பழைய சங்கதிகளெல்லாம், பழைய பீடைகள், தொல்லைகள், துயரங்கள், சிரமங்கள், மனவேதனைகள் எல்லாத்தையும் மூட்டை ஒரு பரலில் தூக்கி போடுங்க. பரலில் தூக்கி போடுவதை விட கடலில் தூக்கி போடுங்க. அந்த மாதிரியான ஒரு அருமையான நேரம். பரலில் தூக்கி போட்டால் இன்னும் அது கிடக்குது அப்படிங்கிற கணக்கில் இருக்கும். கடலில் தூக்கி போடுங்க. ஆகையினால இந்த மாதிரியான இதையெல்லாம் தூக்கி போட்டாச்சுன்னு சொன்னால் புத்தம் புதிய ஒளி பிறக்கின்றது, புதிய வடிவம் பிறக்கின்றது, புதிய நபர்கள் சேர்க்கை, நல்லவர்கள் சேர்க்கை உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய காலகட்டமாக விளங்குகின்ற நேரம். ஆகையினால நீங்கள் எதை தொட்டாலும் பொன்னாகும், பரிசு கிடைக்கின்ற காலகட்டம். ஆகையினாலே நீங்கள் எழுதுவது பழனியாண்டவரே பரீட்சையில் எழுதுறது போல அந்த மாதிரி முழுமையான தேர்வு பெற்று எல்லோரும் சந்தோஷப்படக்கூடிய வகையிலே, குடும்பத்தினர் அனைவரும் சந்தோஷப்படக்கூடிய வகையிலே வெற்றி வாகையை சூடி வரக்கூடிய ஒரு அருமையான மாதம் இந்த கார்த்திகை மாதம். இந்த மாதத்தில் எந்த காரணத்தை கொண்டும் தேர்வுகளில் அதாவது அட்டன் பண்ணாமல் இருந்துடாதங்க. எல்லா தேர்வுகளையும் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு வெற்றி மாலை தேடி வருகின்றது. இனி வரிசையாக பார்க்கலாம். கடக ராசிக்கு அதிபதியாகிய சந்திரன் உங்கள் ராசி நாயகன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் 3ஆம் இடத்திலே மறைந்து உபய வீட்டிலே இருக்கின்ற காரணத்தினால பணத்தட்டுப்பாடு இருக்காது. வசதி வாய்ப்புகள் பெருகத் தொடங்கும். இதுவரையில் இறுக்கமாக இருந்து வந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு புன்சிரிப்புடன் கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மாதமாக விளங்கும். 3ஆம் வீடு உபய வீடு என்ற காரணத்தினாலே செல்வச் செழிப்பு இந்த மாதத்தில் சிறப்பாகவே அமையும். கௌரவம் சிறக்கும். பலரும் பாராட்டக்கூடிய வகையிலே உங்களுடைய செல்வாக்கு உயரும். 2க்கு அதிபதியாகிய சூரியனோ 5ஆம் இடத்திலே அமர்ந்ததோடு மட்டுமல்ல, தனக்காரகன் அவரை பார்வையிடுகின்றார். தனஸ்தானாதிபதியாகிய சூரியனை தனக்காரகன் பார்வையிடுகின்ற காரணத்தினால பணச்செல்வாக்கு மிகுந்து காணப்படும். வேலையே இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஒரு லாட்டரி சீட்டு வாங்கினால் அதில் பல கோடிகளுக்கு பரிசு விழக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கின்றது. அதே போல் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு திடீரென்று வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக நல்ல சம்பளம் கிடைக்கும், வருமானம் பெருகும், குடும்பம் மகிழ்ச்சியில் தாண்டவமாடும். 2க்குரியவன் 5ஆம் இடத்திலே, அந்த 2க்குரியவனை உச்சம் பெற்ற குரு பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே செல்வம் தாராளமாக புரண்டு ஓடும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும், மகிழ்ச்சி தாண்டவமாடும். 2ல் கேது இருக்கிறாரே அப்படின்னு கேட்கலாம். சிம்மத்தில் தான் இருக்கிறார் கேது. அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் அட்டாக் பண்ணாது. எரிமலை, சிம்மம் என்பது எரிமலை. அதிலே சர்ப்பம் ஊர்ந்து விளையாடுவது மற்றவர்களுக்கு அது தொல்லையை கொடுக்காது. அந்த மாதிரியாகத்தான் சிம்மத்தில் ராகு கேது இருந்தாங்கன்னா பெரிய தொல்லைகளை எல்லாம் கொடுக்காது. குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சில குழப்பங்களெல்லாம்
இந்த மாதத்தில் தீர்ந்துவிடும். கணவன் மனைவி பிரச்சனைகள், வருமானம் இல்லாமத்தான் எல்லாமே பிரச்சனைகளாக ஓடிக்கிட்டு இருக்கும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு பணி சஸ்பென்ஷன் அல்லங்கில் டிஸ்மிஸ்ஸு இல்லை வேறு சில காரணங்களால் பணி இடை நீக்கம் செய்யக்கூடிய கட்டமாக நிறைய பேருக்கு இருந்திருக்கணும். இதிலெல்லாம் மாறி இந்த மாதத்தில் முழுமையாக நீங்கள் ஒரு நல்ல பணியில் போய் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கும். அதன் மூலமாக வருமானம் கிடைக்கும். அதனால் குடும்பம் மகிழ்ச்சியாக விளங்கும். தனம் தட்டுப்பாடின்றி கிடைக்கும். குடும்பத்தில் சோர்வு விலகும். என்ன செய்வோம் என்ற நிலை மாறுவதுதான் சோர்வு விலகுவது. மனச்சோர்வு, அகச்சோர்வு எல்லாமே விலகும். மனதிலே சந்தோஷம் குடிகொள்ளும். கணவன் மனைவி திருப்தியான உறவு சுகங்கள் சிறப்பாக விளங்கும். சொல் காப்பாற்றப்படும். மனுஷனுக்கு நாணயம் முக்கியம்னு சொல்லுவான். அந்த நாணயத்தை காப்பாற்ற முடியாமல் இதுவரையிலும் பல சிரமங்களை பட்டீர்கள். வாக்கு கொடுத்து விட்டு அதை நிறைவேற்ற முடியாமல் தட்டெழிந்து கொண்டு வந்தீர்கள். மனச்சாட்சி உள்ளவங்களுக்கு தான் அது உறுத்தும், மற்றவாளுக்கு அது உறுத்தாது. கடகராசியில் பிறந்தவங்க எல்லாமே மனச்சாட்சி உந்துதல் உடையவர்கள், நீதிக்கு நேர்மைக்கு பயப்படக்கூடியவர்கள். ஆகையினாலே மனச்சாட்சி உறுத்தும். வாக்கு கொடுத்தமே அதை நிறைவேற்ற முடியலேன்னு மனச்சாட்சி உருகும். அதனாலே சில பேருக்கு தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கும். இந்த மாதம் அதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. நல்ல நேரம், நல்ல மாதம், நல்ல அபிப்பிராயம் கொண்ட உங்களுக்கு நல்ல இடத்திலே பணி வாய்ப்பு கிடைக்கும். ஆகையினாலே தனம், குடும்பம், வாக்கு சிறப்பாக விளங்கும். 3-12க்கு உடைய கிரகமான புதன் என்ற கிரகம், இவர் கடகத்துக்கு நல்லவர் அல்ல என்றாலும் கூட இவரால் தான் சுகபோகம் கிடைக்க வேண்டும். அதாவது உண்ண, உடுக்க, படுக்க, தூங்க, பெண்கள் சல்லாபங்கள் இதெல்லாம் சுகத்தில் அடங்கக்கூடியது. 3ஆம் வீடு என்பது தைரியம், வீரியம், பராக்கிரம், இளைய சகோதரம், போக்குவரத்து, காம சுகத்தை விளக்கக்கூடிய வீடு. இந்த 2 வீட்டுக்கும் சொந்தக்கார கிரகமாகிய புதன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே 4ஆம் வீட்டோடு சேர்ந்து காணப்படுகின்றார். அவர் 17/11/2025 அன்றைய இரவு தினம் 6:48 அளவில் வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகின்ற காரணத்தினாலே சுகம் பஞ்சம் இல்லாமல் அனுபவிப்பீங்க. நல்ல காம சுகம், தாம்பத்திய சுகம் வெளுத்து வாங்குவீங்க. அந்த மாதிரி இயல்பாக அமைந்திருக்கின்றது. இந்த 2 பேருக்கும் கேந்திரத்தில் தான் குரு உச்சத்தில் இருக்கிறார். ஆக சுகத்திற்கு தடை இருக்காது. நல்ல உணவு, நல்ல தூக்கம் கிடைக்கும். இதுவரையும் சரியாக தூங்காமல் இருந்திருப்பீங்க நிறைய பேர். காரணம் அட்டமத்து சனியினுடைய தாக்கம், அட்டமத்து ராகுவினுடைய தாக்கம், வேலை கிடைக்கலையேங்கிற தாக்கம், ஏக்கம், தொழில் போயிடுத்தே, நட்டம் அடைஞ்சிருச்சே, வியாபாரம் முடுங்கி போயிடுச்சே அப்படிங்கிற ஏக்கத்தில் நிறைய பேர் தூக்கத்தை இழந்திருப்பீங்க. இந்த மாதத்தில் எல்லாம் சகலமும் உங்களுக்கு சரியான பாதையிலே செல்லுகின்ற காரணத்தினாலே அருமையாக தூக்கம் வரும். நல்ல உணவு, நல்ல சுகம், நல்ல தூக்கம், நல்ல போகமும் கிடைக்கும். தூக்கம் இருந்தால் மட்டும் பத்துமா? போகம் வேண்டுமே, தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க வேண்டுமே. நல்லபடியாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அவர் சுக்கிரனோட சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால சும்மாவே புதன் சபலத்தை உண்டு பண்ணி போகத்தை அனுபவிக்க தூண்டுவார். பத்தாக்குறைக்கு சுக்கிரனும் பக்கத்திலே சேர்ந்தே இருக்கிறாங்க. 2 பேரும் சும்மா இருக்க மாட்டாங்க 2 பேரும். ஆகையினால ஒரு சிறிய வருமானம் வந்ததுக்கே இவ்வளவு போகம் கிடைக்குதுன்னா இன்னும் பெரிய வருமானங்கள்லாம் இருக்குது. ஆகையினால தடபுடலாக உங்களுடைய சுகபோகங்கள்லாம் கிடைக்கும். போக்குவரத்தில் ரொம்ப வருவாயும் கிடைக்கும், இனிமையும் கிடைக்கும். நல்ல பெண் சிநேகிதியும் அமைவாள். உங்கள் முயற்சியெல்லாம் வெற்றிகரமாக விளங்கும். வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் விளங்கும். போக்குவரத்தில் தொழில் தோழியாக வரக்கூடிய ஒருத்தி உங்களுக்கு நல்ல தோழியாகவும் நல்ல காதலியாகவும் வரக்கூடியவளாக விளங்குகின்றாள். அவள் மூலமாக நல்ல தாம்பத்திய காம சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அரிய பாக்கியம் உங்களுக்கு இந்த மாதத்தில் அமைந்திருக்கின்றது.
ஆக 3-12க்குரியவன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, அதாவது குருவுக்கு கேந்திரத்திலேயும் 7-8க்கு அதிபதியாகிய சனிக்கு கோணத்திலும் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால தொழில்துறையாக அல்லங்கில் உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக பயணிக்கும் பொழுது நட்பு காதலாக மாறிவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உண்டாகின்றது. இது உங்களுக்கு எதிர்பாராத ஒரு திருப்பத்தை கொடுக்கக்கூடியதாக வரும். நல்ல இளமையான கன்னிப்பெண்ணாக அமைவாள். 4-11க்கு அதிபதியாகிய சுக்கிரன் 4ஆம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணமாக அமைந்திருக்கின்றார். 4க்குடையவன் சுகத்தை அள்ளித்தரக்கூடியவன். வீடு சுகம், வாகன சுகம், கல்வி சுகம், வீரத்தில் சுகம், இவைகளெல்லாம் எடுத்து உங்களுக்கு விளம்பச் செய்யக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன். வரவு செலவுகளிலே லாபத்தை கொட்டி கொடுத்து அதன் மூலமாக சுகத்தை பெற வைப்பவரும் இந்த சுக்கிரன் கடகராசிக்காரர்களுக்கு. ஆக இந்த மாதத்தில் அவர் ஆட்சி மூலத்திரிகோணமாக அமைந்து வலிமையோடு அமைந்திருக்கின்றார். சும்மா இல்லை. அது துவாதசி திதியில் அந்த மாதம் பிறக்கின்ற காரணத்தினால மிகவும் வலிமையாக அவர் விளங்குகின்றார் கடகத்திற்கு. கடக ராசிக்கு அவர். மற்ற ராசிக்கு எப்படி இருக்காருங்கிறது அப்புறம் பார்ப்போம். உங்கள் ராசியை பொறுத்த மட்டில் சுக்கிரன் வலிமையோடு இருக்கின்ற காரணத்தினால, அதுவும் புதனோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால சுகத்திற்கு பஞ்சம் இருக்காது. நல்ல உணவு, தினமும் விருந்து சுகம் கிடைக்கும், தினமும் நல்ல தூக்கம் அமையும், இயற்கையாக போக சுகம் அமைவதோடு வேறு களஸ்திரி, அதாவது சக களஸ்திரி அப்படின்னு சக்களத்தி அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அடியை சக்களத்தி அப்படிம்பாங்க. சக்களத்தின்னா புருஷனுக்கு இன்னொருத்தியாக நீ வந்துட்ட, இன்னொரு மனைவியாக நீ வந்து சேர்ந்துட்ட அப்படின்னு அந்த சொல்லாடல் அப்படி திட்டுவாங்க. சக்களத்தி அப்படின்னு. சக்களத்தி அப்படின்னா சக களஸ்திரின்னு அர்த்தம். களஸ்திரம் அப்படின்னா மனைவி, சக களஸ்திரி சொல்கிறோம் இல்லையா? அதாவது இணை ஆணையர், டெபுட்டி கமிஷனர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் சக களஸ்திரின்னா துணை மனைவி, இணை மனைவி அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி 4ஆம் இடத்துல சுக்கிரன், அவருக்கு திரிகோணத்தில் வந்து சனி ராகு இருக்கின்ற காரணத்தினால நல்ல இளம் கன்னி பெண் வந்து உங்களுக்கு வழித்துணையாக அமைவதோடு நல்ல தோழியாக அமைந்து அதன் பின் காதலியாகவே சேர்ந்து கொள்கின்றாள். அவள் மூலமாக காம சுகம் நிறைய உங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது. 4-11க்குடையவன் 4ஆம் இடத்திலே புதனோடு சம்பந்தப்பட்டு குருவுக்கு கேந்திரத்தில், உச்சம் பெற்ற குருவுக்கு கேந்திரத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே வசதி வாய்ப்புடையவளாக இருப்பாள், நல்ல கல்விமானாக இருப்பாள். அவளுடைய தொடர்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு திடீர் திருப்பமாக அமையும். வீடு சம்பந்தப்பட்ட நிலைகளில் உங்களுக்கு புதிய வீடு குடியேற வேண்டிய சூழ்நிலை அமையும். சில பேருக்கு சொத்து பத்துக்களை வாங்கி போடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. நிறைய பேருக்கு வண்டி இல்லாமல் இருப்பவர்களுக்கு வாகன சுகம் அமையும். 2 வீலரு, காரு மற்றும் அந்த ஆடு மாடு சம்பந்தப்பட்ட இவைகளிலே விருப்பம் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் அதை வாங்கி அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு யோகம் இருக்கின்றது. சில பேருக்கு வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த இடம் வாங்குவதற்கு அட்வான்ஸ் போடக்கூடிய ஒரு நல்ல நேரம் இப்படியாக அமைந்திருக்கின்றது. தாய் வழி உறவு வலுவடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். தாய் வழி வீட்டு சொந்த பந்தங்கள் கொஞ்சம் விடுபட்டு போயிருக்கின்றார்கள். ரொம்ப விடுபட்டு போயிட்டாங்க. அட்டமச்சனில் கண்டச்சனில் விடுபட்டவங்க அட்டமச்சனில் காணாமலே போயிட்டாங்க. சொந்தமாவது பந்தமாவது தோப்பனார் வழியும் அப்படித்தான், தாய் வழியும் அப்படித்தான். எல்லா சொந்த பந்தங்களும் சொல்லிக்கலாமோ ஓடி போயிட்டாங்க ஐயா. இந்த மாதிரி இருந்த நேரத்தில் இந்த கார்த்திகை மாதத்திலிருந்து தாய் வழி உறவுகளும் தோப்பனார் வழி உறவுகளும் சேர்ந்து உங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய ஒரு காலம். தோப்பனார் வழியை நான் அப்புறமா சொல்கிறேன். தாய் வழி உறவு மிகவும் வலுத்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஆகையினாலே பிரிந்தவர்கள் கூடுவார்கள். தாய் வழியில் உள்ள சில சொத்து பத்துக்களில் இருந்து உங்களுக்கு வேண்டிய பங்கு இந்த மாதத்தில் கிடைக்கப் பெறுவீர்கள். இதில் குறிப்பாக பெண்கள் கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு
இது அமோகமான சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டம். தாய் வீட்டு சீதனம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த சீதனம் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம். சில பெண்களுக்கு உயில் சொத்துக்களாகவே வந்து சேர்ந்துடும். இப்போ கடகராசியில் பிறந்த பெண்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்குது. கடகராசியில் பிறந்த ஆண்களுக்கும் தாய் வீட்டு வழியில் உள்ள சில பல மறந்துவிட்ட சொத்து பத்துக்கள் வந்து சேரும் அப்படின்னு இந்த ஜாதக ரீதியாக கிடைத்திருக்கின்றது. அதே போல் கார் வசதி வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு புதிய கார் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அமைந்திருக்கின்றது. லாபங்கள் பெருகக்கூடிய காலகட்டம். அடுத்தபடியாக 5க்கும் 10க்கும் உடைய ராஜாதி ராஜா கிரகமான படைத்தளபதி செவ்வாய், அவர் வந்து 5ஆம் இடத்துல தன் சொந்த வீட்டில் இருக்கின்ற காரணத்தினாலும் அவரை இன்னொரு திரிகோணாதிபதி குரு உங்கள் வீட்டிலே உட்கார்ந்து உச்சம் பெற்றிருக்கிறார். அந்த குரு பகவான் இந்த செவ்வாயை பார்த்து கொண்டிருக்கின்றார். எல்லாமே கோணத்தில் இருக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு திரிகோணத்தில் குரு, சூரியன், செவ்வாய் அமர்ந்திருக்கிறாங்க. ஆக இந்த சூரியன் செவ்வாயை குரு பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆகையினாலே முந்தைய ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியங்களெல்லாம் திரண்டு வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டுக்காக வராங்க. யாராருக்கெல்லாமோ என்னென்னமோ கொடுத்துருப்பீங்க போன ஜென்மத்தில். அவைகளுடைய புண்ணியங்களெல்லாம் ஒன்று திரண்டு செவ்வாயினுடைய உருவத்திலே வந்து சேருகின்றார். செவ்வாயானவர் உங்களுக்கு அந்த புண்ணிய பலனை எடுத்து உங்களுக்கு கொடுக்கவிருக்கின்றார். இந்த குலதெய்வம் தெரியாமல் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள், கடகராசி கடக லக்கணத்தில் பிறந்தவங்க, இவங்கள்லாம் என்ன செய்யணும்? 5ஆம் இடத்துக்கு சொந்தக்கார கிரகம் எதுவோ அந்த கிரகத்தினுடைய அதிபதி எந்த தெய்வமோ அந்த தெய்வத்தை பிடித்து கொள்ளலாம். அதுதான் குலதெய்வத்தினுடைய கேப்டன் அப்படின்னு வச்சுக்கிடலாம். தெய்வம் தெரியாதவர்கள் அந்த மாதிரி, குலதெய்வம் தெரிந்தவர்கள் குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு நடத்தினீர்களையானால் இந்த மாதத்தில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் ஜம்முன் இருக்கார். திரிகோணாதிபதி தோப்பனார் ஸ்தானாதிபதியும் அவரை பார்த்துட்டு இருக்கின்ற காரணத்தினால அந்த குலதெய்வத்துக்கு போய் செவ்வாய்க்கிழமையோ வியாழக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ 3 கிழமைகளில் ஏதாவது ஒரு கிழமை, ஞாயிறு, செவ்வாய், வியாழன், இந்த 3 கிழமைகளில் எந்த கிழமை தோதுப்படுதோ அந்த கிழமையில் கார்த்திகை பிறந்த உடனே போயிட்டு வாங்க. போய் ஒரு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி சாமிக்கு படைச்சு அங்கே உள்ளவாளுக்கெல்லாம் கொடுத்துட்டு துவரம் பயறு சாதம் அங்கேயே செய்யுங்க. துவரம் பயறு சாதம், பருப்பு சாதம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி துவரம் பயறு அல்லங்கில் துவரம் பருப்பு சாதம் பண்ணி அங்கே சுவாமிக்கு படைச்சு எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணி நீங்களும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் வந்த நாளிலிருந்தே உங்களுக்கு நீங்கள் கேட்டபடி எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு அருமையான யோகம் கடகராசியிலே பிறந்த அத்தனை பேருக்கும் கிடைத்திருக்கின்றது. இதன் மூலமாக பூர்வ புண்ணியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பூர்வ புண்ணியத்தில் இருந்து வந்த சொத்து பத்துக்கள் வில்லங்கம் விலகும். உங்களுக்கு வேண்டிய சொத்து பத்துக்கள் கிடைக்கும். எனக்கு சொத்துக்களே கிடையாது சாமின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு புதிதாக நீங்கள் சொத்து வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் வழங்குவார். இந்த குலதெய்வமும் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சேர்ந்து உங்களுக்கு இந்த அதிசயமான ஒரு யோகத்தை கொடுப்பார். குறிப்பாக அந்த கார்த்திகை முடிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த யோகத்தை கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை மாதம் பிறந்த உடனே வருகின்ற முதல் ஞாயிறு அல்லங்கில் செவ்வாய் அல்லது வியாழன், இந்த 3 கிழமைகளில் ஒரு கிழமையை தேர்ந்தெடுத்து போயிட்டு வந்துருங்க. போய் அங்கே சக்கரை பொங்கல் வைங்க, பருப்பு சாதம் வைங்க, 2ஐயும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க, வழிபாடு பண்ணுங்க, எல்லாருக்கும் சப்ளை பண்ணி நீங்களும் சாப்பிட்டுட்டு வாங்க. வந்தது முதல் உங்களுடைய குடும்பத்தில் செல்வம் பொங்கும். அருமையான காலகட்டம். அதாவது பழனி ஆண்டவர் முருகனையும் வழிபாடு நடத்துங்கள். மனசார நினைங்க, போக முடியாட்டிலும் மனசார நினைங்க. இந்த மாதிரி இருந்தேன்னு சொன்னால் அந்த பூர்வ புண்ணிய சிக்கல்கள் விலகும். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு உட்காருவாங்க.
வேலைக்கு சேரணுங்கிற பிள்ளைக்கு வேலைக்கு தடையாக இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் விலகி பிள்ளை வேலைக்கு சேர்ந்துருவார். அதே போல் அந்த பூர்வ புண்ணிய வகையில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகுவதோடு மட்டுமல்ல, அந்த சொத்துக்கள் இல்லாவிட்டால் சில பேருக்கு சொத்துக்கள் இவங்க பிறக்கும் போதே காலியாக இருக்கும், சில பேருக்கு பிறக்கிறதுக்கு முன்னாலே அந்த பூர்வ புண்ணிய சொத்துக்கள்லாம் காலியாக போயிருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் ஏதாவது ஒரு சொத்துக்கு ஒரு சென்ட் நிலமாவது வாங்கிறதுக்கு ஒரு முன்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் கிடைத்து விடும். அந்த மாதிரி பண்ணுங்க. அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வாய்ப்புகள் உங்களை வெற்றிகரமாக்கும். மதி நல்லா வேலை செய்யும் இந்த மாதத்தில். ஏன்னா 5ஆம் வீடு அவ்வளவு சிறப்பாக இருக்குது. அதுலேயும் சூரியனும் சேர்ந்தே இருக்கின்றார். சூரியன் சேர்ந்திருக்கிறாருன்னு சொன்னால் வருமானத்துக்கு தடை இருக்காது. சூரியன் ராஜா கிரகம். அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கு எத்தனை தடை இருந்துச்சோ அத்தனை தடையும் விலகிரும். அரசாங்க உத்தியோகம் தேடி ஆணையை கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. நீங்கள் 5 வருஷமாக படாத பாடு பட்டுண்டு வாரீங்க. இதுக்கு இந்த மாதம் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி நடந்தால் கூட இவ்வளோ யோகத்தை கொடுக்காது. அந்த அளவுக்கு யோகம் ஒன்று திரண்டு வந்திருக்கின்றது. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 10ஆம் வீட்டுக்குரியவரும் இந்த செவ்வாய் தான். அதனால தான் உத்தியோகம் தேடி வரும்னு சொன்னேன். சரி, அரசாங்க உத்தியோகத்துக்கு தேடாமல் பொதுவான ஒரு உத்தியோகம் தேடிக்கொண்டே இருப்பவர்களுக்கும் நல்ல கம்பெனியில் வேலை அமையும், நல்ல சம்பளம் கிடைக்கும். நினைத்தது போல அந்த சம்பள உயர்வும் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கின்றவர்களுக்கு இந்த மாதத்தில் சம்பள உயர்வு நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பணிச்சுமை கண்டிப்பாக குறைந்து விடும். ஏன்னா ஏற்கனவே உத்தியோகத்தில் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு பணிச்சுமை கண்டிப்பாக குறையும். சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம். இன்னும் சில பேருக்கு ப்ரமோஷனே எதிர்பார்க்கலாம். வேலையிலிருந்து சஸ்பெண்ட் ஆனவர்களுக்கு பணி ஆணை இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடச்சிரும். நான் சொன்ன குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துருங்க. போயிட்டு வந்ததுலேருந்து கண்டிப்பாக ஒரு 10 நாட்களுக்குள்ள பணி ஆணை கிடைத்து விடும். உடைய சஸ்பென்ஷன் ரத்து செய்யப்பட்டு உடனே பணிக்கு வருமாறு உத்தரவு வரும். இதை முதல்ல செய்யுங்க. பழனி ஆண்டவரை மனதால் நினைத்து அந்த செவ்வாய்க்கிழமை தோறும் யாருக்காவது உணவு தானம் பண்ணுங்க. அதுவும் செஞ்சுக்கங்க. இப்படியெல்லாம் செய்வது இந்த மாதத்திலே உங்களுக்கு அதிரடியான யோகத்தை கொண்டு சேர்க்கும். ஆக 5க்கும் 10க்கும் உடைய செவ்வாய் மிகுந்த ராஜயோகத்தில் இருக்கிறாரு. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தபடியாக 6க்கும் 9க்கும் அதிபதியாகிய குரு பகவான், இவர் ஏற்கனவே உங்கள் வீட்டுக்கு 12 தான் இருந்தார். ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னால் தான் இவர் அதிசார ஓட்டமாக உங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிட்டார். டெப்டேஷன் பணியாக உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு உச்சம் பெற்றார். அதோடு மட்டுமல்ல, வக்கரத்தில் இப்போ இருக்கார். வேற வக்கரத்தில் இருந்தாருன்னு சொன்னால் சுபகாரியத்தை அவ்வளவா பெருசாக செஞ்சிட மாட்டாருன்னு ஒரு கணக்கு ஏற்கனவே சொன்னேன். முதல்ல வீடியோவில் எடுத்த உடனே சொன்னேன். அதே சமயத்தில் பார்வை பலன் அது எப்பயுமே வேலை செய்யும். 1ஆம் இடத்துல, அதாவது உங்கள் ராசியில் இருந்துண்டு அவருடைய பார்வை 5, 7, 9 என்ற கணக்கில் 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். அங்கே சூரியனும் செவ்வாயும் இருக்கின்றார்கள். 7ஆம் இடத்தை பார்க்கின்றார். அது நண்பர்கள், மனைவி, கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட வீடு. 9ஆம் இடத்தை பார்க்கின்றார். தன்னுடைய வீடு, அது பாக்கிய வீடு. ஆக 1, 5, 9 அந்த பார்வையினாலே உங்களுடைய 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். 10 6, 9க்கு அதிபதியாக வரக்கூடியவர். 6ஆம் வீடு கடன் சத்துரு நோய், 9ஆம் வீடு பாக்கிய வீடு. அது புண்ணியமான வீடு, தோப்பனார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 6க்கும் 9க்கும் ஒரே கிரகம் அதிபதிங்கிறதுனால தான் தோப்பனார் வர்க்கம் என்னைக்குமே எதிரியாக இருக்கக்கூடியவர்கள். கடகலக்கணத்தில் பிறந்தாச்சா இந்த தோப்பனார் வர்க்கம் என்னைக்கும் ஜென்ம பகை தான். உள்ள பகையடா உதட்டில் உறவடான்னு தான் எல்லாம் இருப்பாங்க. வெளியில் பேச்சு சர்க்கரையாக இருக்கும், தேனா ஒழுகும், பாலாரும் தேனாரும் ஓடும். உள்ளுக்குள்ள அந்த விஷம், கடுமையான விஷம், ஆலகால விஷமாக உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆசிட்டு கூட தோற்று போயிடும். அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள புகைச்சல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆக தோப்பனார் வர்க்கத்தை நம்பிவிட வேண்டாம். இருந்தாலும் இந்த மாதத்தில் அவர் 5, 9 பார்க்கின்ற காரணத்தினால உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அவர்கள் செய்த சதிகளெல்லாம் இந்த மாதத்தில் வேலை செய்யாமல் போயிடும்.
அவங்க செய்வினை செயற்பாட்டு வினை என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு இடைத்தடை கொடுக்கப்படுகின்ற நேரம்தான் இந்த கார்த்திகை மாதம். ஆகையினாலே இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடும் போது அந்த செய்வினை செயற்பாட்டு வினைகள்லாம் ஓடி போயிடும். கொஞ்சம் பிரேக்கில் நிற்கி நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கிடுவீங்க. வேலை உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணிடுவீங்க. சொந்த தொழில் சிறப்பாக ஓடும். வியாபாரம் அருமையாக நடக்கும். இந்த சஸ்பென்ஷன் ஆகி இருக்கிறவங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு பணி ஆணை கிடைத்துவிடும். அந்த மாதிரியான ஒரு நல்ல யோகம் அமைந்திருக்கின்றது. ஆக சுகபோகத்தை அனுபவிப்பதற்கு எல்லா தடைகளும் விலகிவிடுகின்றது. உங்களுடைய பயணம் வெற்றிகரமாக விளங்கும். 5-9 குடையவன் ராசியிலே அமர்ந்து வக்ரம் அடைந்த போதிலும் கூட உச்சம் பெற்று இருக்கின்றார். ஆகையினாலே வெளிநாடு முயற்சி செய்கின்றவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அருமையான மாதம், அற்புதமான மாதம், மிகவும் சிறப்பான மாதம். எந்த கண்ட்ரி நினைத்தீர்களோ அந்த கண்ட்ரிக்கே விசா கிடைத்துவிடும். சம்பளம் இவ்வளவு நீங்கள் எதிர்பார்த்ததை விட சம்பளம் அருமையாக கிடைக்கும். சென்ற விடமெல்லாம் சிறப்பாக விளங்கக்கூடிய ஒரு அருமையான மாதம்தான் கார்த்திகை மாதம். உங்களுக்காகத்தான் இந்த மாதத்தையே பேசணும்னு நினச்சேன். எல்லா ராசிக்கும் பேசணும்னு. ஆக அருமையாக இருக்கின்றது. ஆக கடன் சத்துரு நோய், ஏற்கனவே கடகராசியில் பிறந்தவங்க கண்டச்சனி அட்டமச்சனிங்கிறதுனால பல தொல்லைகள் இடர்பாடுகளை எல்லாம் கடந்து வருகின்ற காலகட்டத்தினால கடன்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். இந்த கடன்களால் மன நிம்மதி இழந்து உடல் வலிமை குறைந்திருக்க வேண்டும். மனது புண்ணாயிருக்கும். அந்த புண்ணுக்கு உத்தனம் கொடுப்பது போல கடன்கள் இந்த மாதத்தில் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். மனது கொஞ்சம் மகிழ்ச்சி அடைகின்ற காரணத்தினாலே உடல் நலம் தேரும். வழக்கு வம்பு தும்புகள் இருட்டு நிலையாக இருக்கும். இந்த மாதத்திலே முடிவுக்கு வந்துரும்னு சொல்ல முடியாது. ஆனால் பாகஸ்த பிரிவினைகள் சரியான முறையில் தீர்த்து வைக்கப்பட்டுவிடும். என்றாலும் அந்த வகையில் தோப்பனார் வகையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்கணும். இந்த குரு வக்கரிச்சுட்டு தானே இருக்கிறாரு. இது ஸ்டாண்டர்டான நிலைக்கு இன்னும் போகலை. ஆகையினால அவங்க வகையில் எப்பயுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கு. அது உங்களுக்கு நல்லது. 7-8 அதிபதியாகிய சனி, ஆட்ட நாயகன் சனி உங்களுக்கு 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துல இருந்து குடைச்சல் கொடுத்துக்கிண்டு வந்த சனி அவரோடு இப்போ ராகுவும் சேர்ந்துக்கிட்டாரு. குரு 12ஆம் இடத்துல இருக்கிறச்சே இந்த சனியையும் ராகுவையும் குரு பார்த்ததுனால கொஞ்சம் இவங்களுடைய தாக்கம் நல்ல தாக்கமாக கொஞ்ச நாள் மாறுச்சு. கடும் தாக்கத்தை கொடுத்து வந்த சனியோடு ராகு இணைஞ்சார். இணைஞ்ச உடனே ஒரு 15 நாளைக்கு கடுமையான சிக்கலில் வாட்டி வதச்சிருப்பீங்க உங்களுக்கு. அந்த 15 நாள் கழித்து குரு பயிற்சி ஆச்சு. ரிஷபத்திலிருந்து 12க்கு வந்த குரு சனியையும் ராகுவையும் பார்த்ததுனால எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துச்சு. வெற்றிக்கனியை தொட்டு பறிக்கின்ற நேரத்திலே குரு சடக்குன்னு அடுத்த வீட்டுக்கு போயிட்டாரு. அந்த போய் பழத்தை பறிக்கின்ற அந்த பக்கத்தில் போகும்போது கீழே இறங்கிடுச்சு. கனி மேலே போயிடுச்சு, கை கீழே இறங்கிடுச்சு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அந்த சூழ்நிலை இந்த மாதம் மாறிவிடும். ஏன்னா சனி ராகு அங்கே தான் இருக்கிறாங்க, 8ல் தான் இருக்கிறாங்க. குரு பார்க்கல. ஆனாலும் 5-9 குரு பார்த்து கொண்டு இருக்கின்றார். அந்த 5ஆம் இடத்திலே 5ஆம் இடத்தும் அங்கு ஆட்சியாக இருக்கின்றார். 4ஆம் இடத்தும் 4ஆம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்றார். 1ஆம் இடத்திலே அமர்ந்த குரு புதன் சுக்கிரனுக்கு கேந்திரத்திலும் சூரியன் செவ்வாய்க்கு பாக்கியத்திலும் இருக்கின்ற காரணத்தினால அந்த சங்கடங்கள் தவிடுபடியாகின்ற ஒரு காலகட்டம். உங்களுடைய முயற்சியும் சாதாரண முயற்சி அல்ல. கடும் பிரயத்தனம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். விட்டேனா பார் அப்படின்னு சொல்லி விடாமுயற்சியோடு தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் போக்கு காட்டிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறது விதி. அந்த விதியையும் இந்த மாதம் குரு பகவானால் அந்த விதியின் சதியை தோற்கடித்து உங்களுக்கு முழு பலனையும் கொண்டு சேர்ப்பதற்கு குலதெய்வமும் உங்களுடைய குரு பகவானும் உங்களுடைய செவ்வாய் பகவானும் இந்த மாதம் மிகவும் சப்போர்ட்டாக இருக்கின்றார்கள். ஆகையினாலே வெற்றியை பறிக்கின்ற நேரம். உங்களுக்கு சுலபமாக வெற்றிக்கனி கையிலே விழும். நீங்கள் வெற்றிக்கனியை நோக்கி போகின்ற காலகட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அது கனி உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதிரியான ஒரு அருமையான மாதம். இனி சனிப்பெயர்ச்சி வரைக்கும் உங்களுக்கு இனி பிரச்சனை கிடையாது.
கார்த்திகை, அடுத்து மார்கழி, தை, மாசி. மாசி மாதம் சனிப்பெயர்ச்சி ஆயிரும். சனிப்பெயர்ச்சி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அட்டமம் விடுபட்டு விடுகிறது, நட்டங்களெல்லாம் தொலைந்து விடும். ஆகையினாலே கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு நல்ல வாழ்வு மலரப் போகின்றது. இந்த சந்தர்ப்பத்தை நல்லபடியாக பயன்படுத்துங்கள். 7, 8 குடையவன் 8ஆம் இடத்திலே ராகுவோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினாலும், அவருக்கு திரிகோணத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்கின்ற காரணத்தினாலும், மனைவி இருந்தும் பிற மாதர் தொடர்பு உங்களுக்கு வலுவாக இருக்கின்றது. அதுவும் மிகவும் வயது குறைந்தவளுடைய தொடர்பு ஏற்படும் என்று இருக்கிறது. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். எல்லாம் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய அருமையான நேரம், எல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம். கன்னிப்பெண் சுகம்னு சாதாரண விஷயம் இல்லை. அந்த மாதிரி ஒரு அமைப்பு, அதிலும் படித்தவள், பணக்காரி, இந்த மாதிரியாக ஒரு சந்தர்ப்பத்தை சுக்கிரனும் சனியும் குருவும் கொடுக்குறாங்க. இதுக்கு இன்டைரக்ட் சப்போர்ட் சூரியனும் செவ்வாயும் அருமையாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 2ஆம் இடத்துல உள்ள கேதுவை தவிர எல்லா கிரகங்களும் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. 8ல் உள்ள சனியும் அவங்க அதாவது ஆட்சி மூலத்திரிகோணமாக இருந்தும் அவர் வலிமை இழந்ததனால உங்களுக்கு அவர் வலிமையாக இருக்கின்றார். அதாவது துவாதசியில் அந்த நாள் பிறக்கிறதுனால சுக்கிரனும் சூனியம் அடைஞ்சிருவார், சனியும் சூனியம் அடைஞ்சிருவார். ஆகையினாலே அவங்க உங்களுக்கு வலிமையாக இருக்காது, கடகராசிக்கு வலிமையாக இருக்கிறாங்கன்னு சொன்னேன். ஆகையினாலே இந்த காலம் முதல் உங்களுக்கு பொற்காலம் தொடங்குகின்றது. வாழ்க்கையிலே இழந்தவைகளெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய காலகட்டம். எப்படி ராமச்சந்திர மூர்த்தி நாட்டை இழந்தார், மனைவியை இழந்தார், மக்களை இழந்தார், திரும்ப மீண்டும் மனைவியை பெற்றார், நாட்டை பெற்றார், மக்களை பெற்றார், அரசாட்சியை பெற்றார். அதே போலதான் கடகராசியிலே பிறந்த நீங்களும் ஒரு ராமச்சந்திர மூர்த்தி போல ஆக இழந்தவைகளை மீண்டும் பெறக்கூடிய யோகம் இந்த மாதத்திலிருந்து தொடங்குகின்றது. அனுபவியுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.